இன்னைக்கு நாம வீடியோவில் பச்சை பப்பாயாவில் எப்படி பொரியல் பண்ணி சாப்பிட போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம். பக்கத்து வீட்டு ஆண்டி கூடலாம் சண்டை போடுறதை நிப்பாட்டிட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்க இந்த பப்பாயா பொரியலை பண்ணி சாப்பிட்டா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த பொரியல் பண்ணணும்னா முதல்ல பப்பாயாவை தோலெல்லாம் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண பப்பாயாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. துருவின தேங்காய், கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வீடியோவில் காட்டின மாதிரி பதத்துக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு ஆனியனை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண பப்பாயாவை எடுத்துங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ண பப்பாயாவை ஒரு குக்கரில் போட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு மூடி ஒரு விசில் வர வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இருப்பு சட்டியை பற்ற வைங்க. கடுகை போடுங்க. அப்புறம் கடுகு வெடிச்ச உடனே கருவேப்பிலையை போடுங்க. நறுக்கி வச்சிருந்த பச்சை மிளகா போடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் பொன் நிறமாக மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்புறமா வேக வச்ச பப்பாயாவை இருப்பு சட்டியில் போடுங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டு வேக வச்ச கொண்டக்கடலையும் அது கூட போடுங்க. கொண்டக்கடலை புரோட்டீன் அதிகமாக இருக்குது. பப்பாயாவில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. ரெண்டுமே ரொம்ப சத்தானதுங்க. இப்போ கொண்டக்கடலையை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. மிக்சியில் அரைச்சி வச்ச மசாலாவை இருப்பு சட்டியில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. 3 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. இப்போ கொண்டக்கடலை பச்சை பப்பாயா பொரியல் ரெடி. சூடான சாதத்தில் இந்த கொண்டக்கடலை பப்பாயா பொரியலை போட்டு சாப்பிட்டு பாருங்க, எப்படி இருக்குன்னு தெரியுமா? அது டேஸ்ட் மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. கொண்டக்கடலையில் புரோட்டீன் இருக்குது. பப்பாயாவில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணு தெரியுமா? நம்மளுடைய இரத்த குழாய்களை நீட்டாக வச்சுக்கும். இரத்த குழாய்கள் நல்லா இருந்தால் தான் நம்ம இளமையோடு இருக்கலாம். இரத்தத்தில் இருக்கிற தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றும். இதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்டோட ஸ்பெஷாலிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.